தேவ திட்டம் எப்படி நிறைவேற சொல்றேன். ஒவ்வொரு தேவ திட்டம் அமெரிக்கா பாஸ் இருந்துச்சு. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, திடீர்னு இப்போ ஈரானுக்கான எதிரான யுத்தத்துல அமெரிக்கா தன்னுடைய ராணுவத்தை பயன்படுத்துறதுக்கு ஸ்பெயின் நாடுகள்ல அவங்களோட விமானத்தை கேட்டாங்க. நாங்க இறங்கி ஃபியூவல் நிறவு சாக்ஸ் சொல்ல. அப்ப ஸ்பெயின் இப்போ நாணயம் சொல்லிச்சு, ஐரோவால நாங்க மாட்டோம், ஈரானை தாண்டதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ யூரோப்போ அமெரிக்கா விட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்குள்ள சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. சண்டை என்ன மனசாவும் வந்த உடனே அமெரிக்கா சொல்லிச்சு, ஈராக்கு நான் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன், ராணுவ உதவி செய்ய மாட்டேன். அந்த உதவிக்கு நேட்டோ உதவி செய்ய மாட்டேன், நான் நேட்டோவுக்கு போறேன் அப்படின்னு அனௌன்ஸ் சொல்றாரு. அவரும் சொல்லிட்டாரு. அதே மாதிரி அமெரிக்காவுடைய தொடர்ச்சியாளர் பத்தி யாரும் செஞ்சிருக்காரு, அவரும் சொல்லிட்டாரு, நான் நேட்டோவுக்கு போறோம், நாங்க உதவி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி. அப்போ யூரோப் என்ன பண்ணிடணும், போய் அமெரிக்கா அப்பதான் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லணும். ஆனா யூரோப் முடிச்சு பரவாயில்ல, இதான் ரைட் டைம், நாங்க இந்த ராணுவத்தை உருவாக்குறதுக்கு நாங்க என்ன பண்ணிக்கிறோம், தனியா எங்க ராணுவத்தை நாங்க உருவாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, யூரோப் சொல்லிடுச்சு, இட் ஹாஸ் தி ஃபோர்த் ஆர்மி, நாங்க என்ன பண்றோம், எங்க ராணுவத்தை உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. 80 வருஷமா இல்லாம ஐரோப்பா புது ராணுவத்தை உருவாக்க ஆரம்பிச்சு. எப்போனா 2025 ஆரம்பிச்சாங்க, இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சாச்சு. அப்பத்துல இருந்தே நாங்க சொல்லிட்டு இருந்தோம், இந்த மாதிரி யூரோப் தனி ராணுவத்தை உருவாக்குது. இப்போ உலகத்திலேயே இந்த வருஷம் 2025-26 ராணுவத்துக்கு அதிக செலவு பண்ண நாடு யூரோப்பிய தான். மிகப்பெரிய ராணுவத்தை அவர்கள் உருவாக்குகிறார். உருவாகி அமெரிக்காவுக்கு மாற்றாக உங்க உதவியை அவங்களே சொன்னாங்க, பரவாயில்ல இதுதான் ரைட் டைம், எங்களுடைய ராணுவத்துக்கான இதை நம்ம பார்த்துக்கிறோம். அது மட்டும் இல்ல, இந்த யூரோப் நாடுலயே நம்ம பெரிய நாடு அப்படிங்கிறது பிரான்ஸ். அந்த பிரான்ஸ் அதிபர் என்ன சொல்றாரு பாருங்க, பிரான்ஸ் சொல்றாரு, we should not underestimate that this is the unique moment. இதான் ஒரு வித்தியாசமான ஒரு தனிப்பட்ட ஒரு காரியம் நடந்தது. இந்த காலம் என்ன காலம்னா, அமெரிக்க அதிபர் நமக்கு எதிராக இருக்காரு, ரஷ்ய அதிபர் எதிராக இருக்காரு, சீன அதிபர் எதிராக இருக்கிறாரு. நாம இந்த ராணுவத்தை உருவாக்க வேகம் அப்படின்னு அவர் எழுபது காலம் கீழே சொல்றாரு, வேகம் அப்படிங்கிற அவங்க எழுபதுக்கான காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா, இத்தனை ஆண்டு காலம் 80 ஆண்டு காலம் 2ஆம் உலகத்திற்கு பொறுமையா இருந்த யூரோப் இப்பொழுது 70 தொடங்குகிறது. வேகம் அந்த வார்த்தையை பாருங்க, எல்லாமே 70 வேக்கப் ரைஸ் அப் எல்லாம். இப்ப இந்த தனி அமெரிக்கா என்ன சொல்லிருப்பாங்க, இங்க என்ன சொல்றாங்க, இனி நாம பாதுகாப்பாக இருக்க மாட்டோம் சீஃப் அமெரிக்கா சொல்லிடுச்சு. இது தேவையான திட்டம். என்ன சொல்லிட்டாங்கன்னா, அமெரிக்காவை தள்ளி அவர் என்ன பண்ணாரு, ராஜேந்திர உருவாகிறவரு அமெரிக்காவை தள்ளி ஐரோப்பாவுக்கான விருதத்தை எழும்ப வருது. கண்ணுக்கு முன்னாடி வல்லமை அதிகாரம் 2 எதிர்த்து இப்ப ஐரோப்பாவை போய்கிட்டே இருக்குது. நான் சொல்லுறது எல்லாமே வேற வசனத்தை சொன்ன தீர்க்க தரிசனம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் சொன்னது அப்படியே கண்ணுக்கு போய் நடக்குது. இந்த காலம் எங்க தெரியுமா, கர்த்தர் நம்ம உண்மையிலேயே எல்லா காலத்தை விட நம்ம கிருபை விடுவாங்க. எப்படி சொல்றீங்க அப்படின்னா, இது வரையும் தீர்க்க தரிசனத்தை விசுவாசிச்சோம், விசுவாசிச்சுதான் வாங்க முடியும், தரிசிச்சு வாழ்ந்தது இல்லை. தரிசிச்சா விசுவாசம் இல்லை. நமக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த தீர்க்க தரிசனம் நடக்கிறத பார்க்கறதுக்கு திருவதாரு. நான் சொல்ல புரியுதா, இதெல்லாம் நான் சொல்ல என்ன நடக்குதுங்களுக்கு. ஏன்னா இந்த விசுவாசம் ஒரே அந்த காலம் நடுசுகமாக வரும்போது விசுவாசத்தை காணுமாறு விசுவாசம் யாரில் நம்ம முழுமையும் காணப்படாத நிச்சயம் வசனம் இருக்கு, வாக்குத்தத்தம் இருக்கு. அவள் நான் வெளியே அழைத்து வார்த்தை அகாசுவார் லட்சத்தை என்ன கொடுப்பாங்க என்று சொல்லும் போது பட்டமாக சொல்லும் போது அப்படியா கேட்டீங்க. அதிகம் வழக்கு வாசியாச்சு, அதிகம் வழக்கு 5 வாசிங்க.
விசுவாசிக்கா இப்போ வெளியே கூப்பிட்டு சொல்றாரு ஆண்டு நட்சத்திரத்தை நான் விசுவாசிக்கா நீங்க எப்படி விசுவாசம் இருப்பா விசுவாசத்தை சாப்பிட்டா நம்பப்படுறது ஊதியும் அவங்களுக்கு வளர்ந்து பார்த்தா நட்சத்திரமே தெரியாது அவங்களுக்கு ஏற சொல்றீங்க எப்படி சொல்றீங்க 12 வெளியே சூரியன் அஸ்தமிக்க தொடங்கியது அப்ப இது வரைக்கும் எப்ப நடத்துவீங்க 12 வருஷம் சூரியன் என்ன ஆகுது அஸ்தமிக்குது மறையுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 3 ரூபாய்க்கு கிடாய் 3 ரூபாய் ஆட்டுக்கடா எல்லாம் வைக்க சொன்னார் அவர் சொன்னபடியே செய்தார் அவை கூப்பிட்டான் பயிரெடுத்து வைத்தார் இதெல்லாம் எப்ப நடந்துச்சு அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகுதான் என்ன ஆச்சு சூரியன் அஸ்தமிக்குது அப்படின்னு என்ன இவ்வளவு பாதுகாப்பான விஷயம் இப்ப அவரை வழியை கூப்பிடுறாரு வார்த்தை என்ன பாக்குறாரு நட்சத்திரத்தை என்னோட விட்டு அவங்க நட்சத்திரம் தெரியுமா தெரியாது ஏன் பகல் ஆனா அவங்களுக்கு தெரியும் வேற இருக்கு ஏன்னா பகலா ஏன்னு பாக்கல இருக்கு இதான் விசுவாசம் பார்க்கலாம் நம்ம உறுதியும் பழைய பாடல இந்தியால் பாடல எல்லாரும் விசுவாசத்தின் அடிப்படை ஆனா கடைசி அவன் எப்படி இருக்கும்னா மனுஷகுமார் யாப்பாரோ விசுவாசத்தை காட்டாரோ அப்ப விசுவாசம் வகை உள்ள சந்ததி இந்த சந்ததிக்கு எதை கேட்டாலும் ப்ரூஃப் கொடுக்குறோம் இப்போ நீங்க எதை சமாதானம் எங்க வந்துருக்கு எதுல போட்டுருக்கான் அடுத்த வருது ஏதாவது அவங்க சொல்லுங்க அப்படியா எங்க போட்டுருக்கு நீங்க சொன்ன உடனே எனக்கு அனுப்பு ப்ரூஃப் கொஞ்சம் அனுப்புங்க ஏன்னா ப்ரூஃப் காரணதான் நம்பவே நான் வந்துட்டான் எல்லாமே விஷுவலைஸ் இந்த விஷுவலைசேஷனுடைய இன்னொரு அர்த்தம் என்ன விசுவாசம் விசுவாசம் என்ன காணப்படாத நிச்சயம் ஏதோ ஒண்ணு பார்க்காம ஆண்டவர் சொன்னா நம்பர் ஆனா இவங்க சொன்ன நீங்க நம்புவீங்க இவ்வளோ விஷயம் நாது ப்ரூஃபோட இந்த ப்ரூஃப் எதுவுமே இல்லை இப்படியே சொல்லியே போறேன் நீ என்ன பண்ணி தெரியுமா போயிட்டு இருக்காரு அதான் அது வந்துச்சா இது வந்துச்சா எடுத்துச்சா இது எடுத்துச்சா ஒன்றுக்கு கூட ப்ரூஃப் இல்லையா சும்மாவே சொல்ல போறாரு ஏதாவது இருந்தா காட்டப்பட்டாரா அதான் நீங்க சொல்றீங்க ஆனா ஆண்டவர் எப்படி பாக்குறாரு சபைய சரி காட்டினாதான் நீங்க விசுவாசிங்களா விசுவாசிங்களா ஆயக்கம் அறிவீங்களா எப்படியாவது என் சபை வருகிற வற்புறுத்தான் அதான் கப்பலை திட்டம் கப்பலை நிரூபிக்காம அவசியம் அவருக்கு கிடையாது இதோ ஒரு கழி கர்ப்போதியாய் குமாரனை அவ்வளவுதான் ராஜபூ விஷயம் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவீங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவீங்க விசுவாசம் அவ்வளவுதான் அதே மாதிரிதான் வசனம் அத்தனையும் விசுவாசம் ஆனா இந்த ஜெனரேஷன் அதாவது குறிப்பா இந்த காலகட்ட ஜெனரேஷன் எங்க வந்துருக்கு அடுத்த கேள்வி நீங்க சொல்லி பாருங்க இந்த மாதிரி ஒரு வீடு எழுதி இருக்கா ராஜ்யமாமா அந்த ராஜ்யம் வந்துருச்சா அப்படியா எப்படி சொல்றீங்க இங்க வந்துட்டு அந்த ராஜ்யம் சொல்லுங்க ப்ரூஃப் சொல்லுங்க வாட்ஸ்அப்ல அனுப்பி யூடியூப்ல அதான் சோ நம் பெண்களுக்கு முன்பாக அந்தையே கத்த கிரகப்பட்டுறாரு எப்படியாவது என் சந்தை என்கிட்ட வைக்கிறாரா நம்பிடாதா வசனத்தை அழகான வசனம் சொல்லும் அவர் அற்புதங்களினாலும் அவர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் என்ன பண்ணாரு வேற வாக்கியத்தை உறுதிப்படுத்தினாரு அடையாளம் காய் தத்திரிக்காம போறான் வசனத்தை உறுதிப்படுத்தினாரு ஆமாப்பா நடக்குது பாத்துக்கோ எப்படியா போகுது டாக்டர் சொன்னபடி துல்லியமாக இன்னும் ஒரே ஒரு காரியம் மட்டும் அது சொல்லிக்கிறார் கவனி முடிய கவனிங்க தானே இதுக்கு பின்னாடி ஆட்சி அத்தனை காட்சி கூறுகளை குறிக்கும் சமுதிர ஜனங்களை குறிக்கும் மிருகம் ராஜ்யத்தை குறிக்கும் மேலான வசனம் சரீரத்திற்கு அவர்களுடைய காற்றிலே கூத்துறான் அப்படின்னு ஜனங்கள் சமுதிரோடு இருப்பாரு அப்புறம் மிருகம் என்ன ராஜ்யம் தாங்க எல்லாருக்கும் வசனம் ஆனா இங்க இடத்துல நல்ல கவனிச்சுவாங்க
ஒரு ராஜ்யம் எழும்பும்போது அதுக்கு முன்னாடி ஒரு காத்து வீசுகிறது. அப்படின்னா 4 காத்துகள் பெரிய சமுத்திரத்திலே வீசக்கட்டேன். அப்போ 4 வெவ்வேறு ரூபமுடைய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழுதி வரும். அப்போ ஒரு மிருகம் கட்டுவதற்கு முன்னாடி என்ன வீசணும்? ஒரு காற்று வீசணும். மிருகம் கட்ட ராஜ்யம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு அலை அடியும், ஏதோ ஒரு நடக்கும். இது தானியல் புக்ல இருக்கு, தானியல் புக்ல இருக்கு. ஏறக்குறைய ஒரு 2007 வருஷத்துக்கு முன்னாடி கிமு நெபுகாத்நேச்சாருடைய காலம் கிட்டத்தட்ட 2000 வருஷம். இப்ப ரீசெண்டா யூரோப்பியன் யூனியன்ல ஒரு தலைமைக்கு எழுதியிருக்காங்க. பார்லிமெண்ட் எங்க எழுதிருக்காங்க? ஸ்ட்ராஸ்பர்க் எழுதியிருக்காங்க. இதான் தலைமை இங்கதான் கட்டிருக்காங்க. இதான் ஒரு தலைமை. இது வந்து ஸ்ட்ராஸ்பர்க் அப்படிங்கிற இருக்கு. இந்த இடத்துலயே கர்த்தருடைய கிருபையினால இந்த வாரத்துக்காக இதெல்லாம் எடுத்து கூப்பிடுறதுக்காக நம்ம போயிருக்கோம். ஒரு வாயு டாக்ஸ் ஒரு கர்த்தருடைய ஊழியர்களாக கூட்டிட்டு போயிருப்பேன். அப்போ நான் போகும்போது ஆயிடுச்சு. சீக்கிரம் அதெல்லாம் என்ன பண்ணுவோம், கிடைக்கிற வேறமா எல்லாத்தையும் போய் பார்த்துக்கலாம். நம்ம இதுக்கு வந்து பார்க்க நமக்கு தெரிஞ்சிச்சு. அதே நேரத்துல மொத்தமா போட்டோ எடுத்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு ஒவ்வொரு போட்டோவா பாதிலே இருக்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை ஆவியா கொடுத்தாங்க. இது அந்த பார்லிமெண்ட் வாசல்ல இருக்கக்கூடிய ஒரு கல்வி. இப்ப நீ பார்த்த பார்லிமெண்டோடைய என்ட்ரன்ஸ்ல வெளியே வச்சுருக்காங்க. இந்த போட்டோ நானே இருக்குது. இது நெட்ல டவுன்லோட் பண்ணது இல்ல, நானே எடுத்தது. அந்த கல்வெட்டு இருந்துச்சு. இந்த கல்வெட்டுல எக்கா போகும்போது ஆச்சரியப்பட்டேன் எனக்கு. ஏன்னா வசத்தம் பார்க்கும்போது பயங்கர ஆச்சரியம். அவங்க எழுதிருக்காங்க கல்வெட்டை பாருங்க. அவங்க எழுதுறாங்க ஐரோப்பாவிலிருந்து ஒரு காற்று புறப்படுது. அதே வார்த்தை 7:2-3 இருக்கும். 4 காட்சிகள் பக்கத்துல வீசி கவிழ்ந்து. இதே போல அப்படியே ஐரோப்பாவுடைய பார்லிமெண்ட் யூரோப்பியன் பார்லிமெண்ட்ல முன்னாடி வச்சுக்கிறாங்க. கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை 2007 வருஷத்துக்கும் 7 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தை அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி. இவங்க வைட்டு வைக்கிறாங்க. வசனம் ஒரு வினைதான். அந்த மாதிரி வசனத்தை போல அவங்க தங்களை பத்தி சொல்றாங்க. எங்கள் காற்று வீச போகிறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வடக்குல கிழக்குல வீச போகுது, வெஸ்டர்ன் வீச போகுது அப்படின்னு வச்சிருக்காங்க. எப்படி இப்போது துல்லிய ஆனா தீர்க்க அவங்க வசனத்தின் அடிப்படையில வைக்க அவங்க தங்கள் யார் என்பதை சொல்றாங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி அந்த காற்று புறப்பட்டுச்சு. 4 காற்றுல நான் 7 சொன்னேன். இந்த காற்று நம் கண்கள் புறப்பட்டு இனி கண்டிப்பாக செல்லாது. நாம் கடைசி சாம்ராஜ்யத்தினுடைய மிக முக்கியமான மைய இடத்துக்கு வந்துட்டோம். விசுவாசிகள் சொல்றேன், இது ஏதோ ஒரு செய்தி சும்மா பார்க்கறது படம் பார்த்துட்டு போறது இல்ல. இதனுடைய நோக்கம் என்னன்னா, சொல்றது நோக்கம் என்னன்னா, இதுவரைக்கும் உலகமே பார்க்காத வஸ்து கவர்மெண்ட் ஐரோப்பால இருந்து வாசிக்க அந்த வசனத்தை தானியேல் 7ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசி. அவன் சொல்றது 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம். அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கையும் வேறா இருந்து பூமியை எல்லாம் பட்சித்து அதை நொறுக்கி போடும். அதை நொறுக்கி போடும். வசனத்தை கரெக்டா வாசிங்க, திருப்பி வாசிங்க. அவன் சொன்னது 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம். அது எல்லா ராஜ்யங்களையும் பார்க்க வேறா இருந்து பூமியை எல்லாம் பட்சித்து அதை இடித்து அதை நொறுக்கி போடும். எல்லா ராஜ்யங்களையும் வேறாடி அப்படின்னு என்ன அர்த்தம்? இது வரைக்கும் பூமியாவது எல்லா ராஜ்யங்களை விட இது ஒரு வேறாக போகும். இதே வசனம் இதே காரியம் தரிசனமா அதே 7ஆம் அதிகாரத்துல 7வது வருஷம் வாசிக்கமோ கெடியும் பயங்கரமும் மகா பாவமாக இருந்தது. பெரிய இரும்பு மக்கள் இருந்தது. நொறுங்கி பட்சித்து
மீதியாக தன் கால்கள் விரித்து போட்டது. எல்லா மிருகத்தோட இதான் worst. எல்லா கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் தான் worst. ஐரோப்பா எழுப்ப போற யூரோப்பியன் யூனியன் கவர்மெண்ட் வெரி worst. திரும்பி சொல்றேன், இந்த அரசாட்சியிலிருந்து ஒரு தரவாதிகள் எழுப்புவான். நான் விசுவாசிக்கிறபடி இனிமேட்டு அது சர்வாதிகாரம் நடக்க போவது இதே பூமியில அதே ஐரோப்பாக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல வந்து இருக்கிறார். எப்படி சொல்றீங்க? கவனிங்க, ஏத்தபின் ஒரு சொல்றாரா, அவர் எரிய வளர்ந்தாங்க சொல்றாரா, அவர் சொல்லு போது இயேசு நாசுறாரு. அவர் சொல்லிக்கிற இயேசு நாசுறாரு. ஒரு நாள் வந்து அவர் கொண்டாடிட்டார். அதே மாதிரிதான் அவர் தன் காலத்திலே வெளிமறுபடிக்கு பிறக்கும் படியில தன் காலத்திலே வெளிமறுபடி அப்படியே என்ன அர்த்தம்? அவன் இருக்கான். இப்போ இருக்கா இதே பூமியில எங்கேயோ வருவான். திடீர்னு வாங்கி அவங்க இறந்துச்சுனா அவன் என்ன பாய்வான்? அந்திக்கு பார்க்குவான். பசுக்காலையில இறையில ஒரு இவதான் உலகத்தின் ரட்சகத்தை யாரை எழுதிச்சு எழுதிச்சு. இந்த ஆழ்வான ஏறும்போது உலகே தெரியும், இவன் தான் வளர்க்கை அழிக்க போற சம்பாதிக்கிறான். இப்போ அந்த சர்வாதிகார காலம் எல்லாமே ரெடி ஆகி இருக்கு. நம்ம கண்ணத்துக்கு முன்னாடி 10 ரெடி. இவன் ஆட்சியில உட்காந்து ஜனங்களை ஆளுகை செய்யறதுக்கு உண்டான அந்த நிமிஷத்துல கர்த்தர் உங்களை ஆளுகை செய்ய வரும் என்று அப்ப நமக்கு எவ்வளவு தாளம் பாய். ஏதோ இது திரும்பி சொல்றேன், இதை உங்க சீக்கால சொல்றேன். உண்மையிலேயே கர்த்தர் சித்தமாட்டாங்க, எனக்கு தெரியாது சித்தமாட்டா. நான் சந்திக்க புறப்பாட்டு போகிற கூட்டம் வாங்கிட்டு போகிறேன். இந்த வாய்ப்பை தவறக்கூடாது. ஏன்னா ஒரு இமை கொண்டு ஒரு நிமிஷத்துல பெஸ்ட் சான்ஸ். இதை விட ஒரு சபைக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தது கேட்கக்கூடிய சொல்லுங்க. அன்னைக்கு ரப்பாகியதோ வினோதமும் தேடிக்க அனுப்பிச்சான். அன்னைக்கு அந்த காலஸ்ரீ இயேசு வீட்டுறவை தேடிக்க அனுப்பிச்சான். ஆனா உங்களுக்கு எனக்கு கர்த்தர் பார்த்து வெளியேற்றமாக அவங்களோட ஓவியா பேசின சொன்னார், இப்பொழுது நீங்க வெளியேறமா பேசுகிறேன். அதே மாதிரிதான் இதுவரையும் மறைவாயிருக்கிற எல்லா மறைவரை கர்த்தர் சபைக்கு வெளிப்படுத்தி கொடுத்துள்ளார். அப்ப சபை இனி ஆயத்தப்பட வேண்டியது மட்டும்தான். கிறிஸ்துவை சதிபதி தான் என்ன செய்யணும்? ஆயத்தம். ஆயத்தப்படுறதுதான் என்ன? அது மாத்த சொல்லி புரிய ஆயத்தப்படுறதுதான் என்ன அப்படின்னா, முதலாவதாக இயேசு கிறிஸ்து தானே பாவம் படிப்பு நிச்சயம் இந்த வரியில போறது அவர்களுக்கு பல இந்த அத்தனைக்கும் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இயேசு ரத்த பலை கழுவப்படாமல் போகவே முடியாது. ஒரு சிலருக்குலாம் ஒரு காரியம் இருக்கு. நாங்கெல்லாம் 3 தலைவலியா கிறிஸ்தவங்க, 4 தலைவர் கிறிஸ்டின், ஒரு கிடையாதுலாம். நாங்கெல்லாம் எத்தனை தாத்தா காலத்துல கிறிஸ்டின். உங்க தாத்தா காலத்துல கிறிஸ்டினா இருக்க, ஆனா நீங்க ரசிக்கப்படுறீங்க அந்த பாயிண்ட் முக்கியம். சிலரெல்லாம் பிறந்தே சர்ச்சில வரும். பிறந்தே என்ன வரும்? சர்ச்சில வரும். அப்படி சர்ச்சில வராதுனால ரட்சிப்பின் அனுபவமே கிடையாது. நான் சொல்றது புரியுதா? ரட்சிப்பின் அனுபவமே இருக்காது. ஆனா பிறந்த சர்ச்சில இருப்பாங்க, வாழ்வாங்க, கோயிலுக்கு போடுவாங்க, கோலம் சாப்பாங்க, எல்லாம் போவாங்க. ரட்சிப்பின் அனுபவம் சட்டம் இல்லை. கேட்டா சொல்றாங்க, அப்படின்னா நானும் பிறந்ததுக்கு சர்ச்சில் இருக்கேன், சபையில இருந்ததுனால மட்டும் நான் ரட்சிக்கப்பட்டோம் அர்த்தம் இல்லையா? வசனம் சொல்லுது, என் தாய் என்னை பாவத்துல ஜென்ம சுபாவம் இருக்கு, ஜென்ம தாயிருக்கு. அதையெல்லாம் நீ இயேசு ரத்தமாக கருவப்படாது ஒப்புக்கொள்கிறேன். இயேசுவே உள்ளதில் நான் என் பாவத்தை மன்னி உடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள். இதுதான் மன்னிப்பதற்கான முதல் பாவமணி. 2வது, நான் பாவம் மன்னிக்க பண்ணாச்சு, நான் வருகையில போலாமா? இப்போ நான் பாதிக்கு அதனால இன்னொரு சொல்லிடுறாரு, ஒரு ஜனத்தையா மாவிதான் பெருவாவியை சொல்வதற்கு முழுசிக்க இடியாது. சோ தண்ணீர மூழ்கி ஞானசாரம் இல்லாம புமார பசுத்தால் ஞாபகத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானசாரம் இல்லாவிட்டால் வருகையை போக முடியாது. கேட்பாங்க, ஞானசாரம் கண்டிப்பா அவசியமா? இல்லாம போக முடியாதா? கல்ல ஞானசாரம் எழுதுறியா? வழி கேட்கும். கல்ல ஞானசாரம் எழுதல, நம்ம எல்லாரும் தெரியும். அப்ப அவன் பரிசி போலையா? பரிசி தான் போவாரு. அந்த கல்லு வாய்ப்பு இல்ல, அவன் சிறுவைக்கு தொங்கி விடுறான். ஆனா அவன் விசுவாசிக்கிறான், சுவிசேஷம் சொல்றான், கூட இருக்கிறவனுக்கு வருகையை விசுவாசிக்கிறான், அவன் பாவியை உணர்றான். இவன் தேவகுமாரன் சொல்றான்,
அவ்வளவு செஞ்சுட்டான். அவனுக்கு ஞாபகம் எப்ப வழி அவ்வளவுதான். ஆனா உங்களுக்கு எனக்கு வழி இருக்கு. கீழ்படுதல் என்னன்னா கர்த்தர் சொல்லியும் செய்யாம இருக்கு. வாய்ப்பு இருக்கு ஆனா இது செய்யல அப்படின்னா அது கீழ்படியாகும். கர்த்தர் சொன்னாரு செய்ய வாய்ப்பு இல்லை, அவன் கீழ்படியாக கிடையாது. இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் உட்கார்ந்து இருக்குது, கல்லை எடுத்தான்னு சொல்லி கல்லை எத்தல. ஆனா ஏசுனாக எடுத்தார், விடுதா இல்லையா? இப்போ உங்க ரோல் பாடல் கல்லதான் ஏசுனாங்கடா. நீ கல்லனாக கல்லணை போவாரு, நீ தேவப்படியாக இயேசுவா. இயேசு கிறிஸ்து தண்ணியில போய் ஞானசாமி எடுத்தா நீங்கள் கண்டிப்பாக இருக்கவே. மூன்றாவது எபேசியர் 4:30 சொல்லு, மீட்கப்படும் நாடு கேட்டு முத்தையாக பரிசுத்த ஆவியில் இருக்கப்படுறாரு. கண்டிப்பா பரிசுத்த அபிஷேகத்தை கற்றிருக்கவே. நிறைய பேர் கேட்டாங்க, கட்சியில உடனே ஆவியானவர் வந்ததானே, அவர் தானே சபை கொண்டு வந்தார். உண்மை, ஆவியாக சபையை கொண்டு வந்தார். ஆனா உங்களுக்குள்ளே இல்லை. சபைக்குள்ள வந்த நீங்கள் பரிசுத்தாவியை உள்ளுக்குள்ளே எழும்போது உள்ளுக்குள்ள இருக்கிற உங்களை பரலோகத்துக்குள் கொண்டு போகும். அவர் சபையை போதிப்பார், சொல்லி கொடுப்பார். வெளியே இருந்து ஆவியானவர் உள்ள வந்துதான் தெரியும். இரண்டாவது, ஒரு பாவம், நீதி, நியாயம் இதெல்லாம் ஆவியானவர் சொல்லி கொடுக்க முடியும். அதை உணர்ந்த தாயரமாக அந்த வான்சியஸ் இதெல்லாம் வராது. சோ சபையில் இருக்கிற வசந்தாவின் அனிஷத்தோட கலந்து வருகிறார். ஒருவேளை சபைக்கு இந்த மாதிரி நேரத்தில் வாழ முடியாது, ஈழா பிரச்சனை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் உடலுக்கு ஊக்கம் சோப்பாங்க ஆவியானவர் இடம் போது வாழ்கிறார். இதுயா வசன சொல்லி வாட்சி பவன் ஆத்மாவை கத்த அருமை மிக முக்கியமானது. அப்போ சொல்லுவது மானுமான சத்தத்தை விட்டு விலகி ஒன்றை ரட்சித்துள்ளது அப்படின்னா என்ன அப்போ உலகத்துக்கு என்ன வேணும் வித்தியாசம். இன்னைக்கு சபையும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தள்ளி எங்க 12 உலகத்துக்கு ஒத்த வேஷம் அது இன்னைக்கு சபைக்குள்ள வந்துருச்சு. உலகத்தால் செய்த எல்லாமே சபைகள் தயவு செய்து உலகம் வேறு சபை வேறு. சபைக்குள்ள உலகத்துக்கு வேலை, சபைக்கு உலகத்துல நேரத்துக்கு என்ன தெரியும், உலகத்தை சபையை மாற்றுவோம். அங்கிருந்து ஆட்கள் கொண்டு வந்து தேவனுக்கேற்ற சாயல் நம்ம சபை. ஆனா இன்னைக்கு சபை உலகத்தின் சாயல்ல வாழ்வு. உலகத்தான இருக்கிற எல்லா சபைகளும் இருக்கு. அரசியல் இருக்கு, சினிமா நடிகர்கள் கவர்ச்சி இருக்கு, ஆட்டோ சினிமா நடிகர்கள் கவர்ச்சி, அங்க இருக்கக்கூடிய பணத்தாசை பொருளாசை அத்தனையும் சபை விடும். வேதம் சொல்லு சபை உலகத்துக்கு ஒத்த வேஷம் நடிக்க கூடாது. இப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போக வேண்டும் பைபிள் சொல்லல, இப்படி இருந்தாலும் போக முடியும் பைபிள் சொல்லுச்சு. நீ கடைசி காலத்துல சபையில உபதேசம் என்ன தெரியுமா, நீங்க கவலைப்படாதீங்க, எந்த போனாலும் கத்த பகவத் கூட்டு போவாரு. கத்த இது பிசாசு தத்துவம், இது பிசாசு ஆடு நம்ம சொல்லவே தெரியாது. வசனம் தெளிவா சொல்லுது, நித்திய ஜீவனில் பிரவேசிப்பது அரிதான காரணம். அது மனுஷனா கூட தேவனால் இல்லாம கூடும். நித்திய ஜீவன சோதரியம் அவனதான் தன் சிலுவை இறக்கக்கூடியதை பின்பற்றுவாங்க. எனவே நாலு ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார், காலம் மிக சமீபம். ஆண்டவர் சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு. இது ஒரே அப்படிதான் நிறைவேறியிருக்கு. கர்த்தருடைய வருகை. அதுக்கு நீங்களும் ஆயத்தப்படுங்க. அவருடைய ராஜா பலருக்கான் மிக சமீபம்.